வணக்கம். என் பேரு கண்மணி. எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. அவருக்கு 40 வயசு. நானும் என் கணவரும் காதலிச்சு பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்தில் அவரோட வயசு எனக்கு தடையா இருந்ததில்ல. என் மேலே பாசமா இருந்தாரு. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. ஆனால் தினமும் இரவு நேரங்களில் என்னுடன் நெருக்கமாக இருக்க நினைப்பார். ஆனால் விருப்பத்தோடு சில நாட்களும் விருப்பம் இல்லாமல் சில நாட்களும் எங்களுக்குள் தாம்பத்தியம் நடந்தது. மாதவிடாய் நாட்கள் தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் என்னுடன் நெருக்கமாக இருப்பார். அவர் எப்பவும் என்னை சிறு பிள்ளை போல நடத்த ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்தில் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் என்னை சிறு பிள்ளை போல் பார்ப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எத்தனையோ முறை அவரிடம் இதை பற்றி பேசியும் எந்த பலனும் இல்லை. சில நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்குள் பிரச்சனை அதிகமானது. வீட்டின் வரவு செலவு கணக்குகளில் தலையிட விடமாட்டார். ஏன் என்று நான் கேட்டால், இந்த வயசுல உனக்கு என்ன தெரியும் என்று என்னை மட்டம் தட்டுவார். அசோக் என்னை எப்போதும் ஒரு கண்ணாடி பொம்மையாகவே பார்த்தார். கண்ணாடி பொம்மைக்கு உயிர் கிடையாது, உணர்வுகள் கிடையாது. அது வெறும் அழகுக்காக மட்டுமே என்பது அவருக்கு புரியவில்லை. நான் கருவுற்ற செய்தி தெரிந்தபோது ஒட்டுமொத்த உலகமே என் காலடியில் விழுந்தது போல உணர்ந்தேன். ஆனால் அசோக் அந்த மகிழ்ச்சியையும் எனக்காக விட்டு வைக்கவில்லை. கண்மணி, நீயே இன்னும் ஒரு குழந்தைதான். நீ எப்படி ஒரு குழந்தையை வளர்க்கப் போற? இதுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. பாராட்டுக்கு பதில் பரிதாபமும் கிண்டலும் கலந்த அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. கர்ப்ப காலத்தில் எனக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட ஆசைப்படுவேன். தெருவோர கடைகளில் விற்கும் மாங்காயும் சூடான பஜ்ஜியும் என் கனவில் வரும். அவரிடம் கேட்டால் அதெல்லாம் அசுத்தம், இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் கேக்குதா, நான் சொல்ற சத்தான உணவை மட்டும் சாப்பிடு என்று என் ஆசைகளை அதிகாரத்தால் நசுக்கி விடுவார். நான் ஒரு தாயாக மாறிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவர் என்னை ஒரு மழலையர் பள்ளி மாணவியாகவே நடத்தினார். திருமணமான புதிதில் அவர் காட்டிய அன்பு நாட்கள் செல்ல செல்ல ஒரு விதமான கட்டாயமாக மாறியது. மாதவிடாய் காலங்களில் என் உடல் படும் அவஸ்தையை அவர் ஒருபோதும் மதிக்கவில்லை. முதுகு வலியாலும் அடிவயிற்று பிடிப்பாலும் நான் துடிக்கும் போது ஒரு சிறு ஆறுதல் வார்த்தையோ அல்லது ஒரு கோப்பை சுடுதண்ணீரோ அவரிடமிருந்து வராது. மாறாக, சும்மா நாடகம் ஆடாத, இதெல்லாம் எல்லா பெண்ணுங்களுக்கும் வர்றது தான் என்று அலட்சியப்படுத்துவார். என் உடல் வலியையும் தாண்டி அவர் என்னை நெருங்க நினைக்கும் போது ஏற்படும் அந்த மனக்கசப்பு, அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தலையணையை நனைத்த இரவுகள் அநேகம். ஒரு முறை வீட்டு விசேஷத்திற்காக பட்டுப்புடவை எடுக்கச் சென்றோம். எனக்கு பிடித்த இளம் பச்சை நிற புடவையை தொட்டேன். உனக்கு என்ன தெரியும், உனக்கு இன்னும் கலர் சென்ஸ் வளரல, நான் சொல்ற அந்த அடர் நீளத்தை எடு, அதுதான் உனக்கு முதிர்ச்சியை கொடுக்கும் என்று அவர் தீர்மானித்தார். வீட்டின் பட்ஜெட் போடும்போது கூட உனக்கு கூட்டல் கழித்தல் தெரியுமா என்று என் பட்டப்படிப்பை எள்ளி நகையாடுவார். நான் படித்த டிகிரி வெறும் காகிதமாகவும் என் உணர்வுகள் வெறும் குப்பையாகவும் அவருக்கு தெரிந்தன. அவர் என்னை நேசித்தார், ஆனால் ஒரு மனுஷியாக அல்ல. அவருக்கு கீழ் அடங்கி நடக்கும் ஒரு செல்ல பிராணியாக மட்டுமே. அந்த 15 வருட வயது வித்தியாசம் அன்பின் பாலமாக இல்லாமல் அதிகாரத்தின் சுவராக எங்கள் நடுவே உயர்ந்து நின்றது. குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும், அசோக்கின் அதிகார தோரணை குறையும் என்று நான் நம்பியிருந்தேன். ஆனால் அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்பதை காலம் எனக்கு உணர்த்தியது. எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தபோது நான் அவளை முதலில் கையில் வாங்கி முத்தமிட்ட அந்த நொடி ஒரு முழுமையான பெண்ணாக உணர்ந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்களே நீடித்தது. குழந்தையை தூக்க வந்த அசோக், கண்மணி, உனக்கு குழந்தையை சரியா பிடிக்க தெரியல, கழுத்து சரிஞ்சிடும், கீழவை என்று அதட்டினார். தாய்ப்பால் கொடுப்பது முதல் குழந்தைக்கு உடை மாற்றுவது வரை ஒவ்வொன்றிலும் அவர் தலையிட்டார். நீ இன்னும் சின்ன பொண்ணு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எங்க அம்மா சொல்றபடி கேளு என்று அவர் தன் தாயையும் துணைக்கு அழைத்து கொண்டார். என் சொந்த குழந்தையை தொடுவதற்கு கூட நான் அனுமதி கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஒரு தாயின் உள்ளுணர்வை விட அவருடைய 40 வருட அனுபவம் மேலானது என்று அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருந்தார். இரவு நேரங்களில் குழந்தை அழுது கொண்டிருக்கும். எனக்கு தூக்கமே இருக்காது. ஆனால் அசோக், குழந்தை தூங்கிடுச்சுல்ல, அப்புறம் என்ன என்று என்னை வற்புறுத்துவார்.
என் உடல் தளர்ச்சியையும் மன ரீதியான சோர்வையும் அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உடல் ரீதியான தேவை என்பது ஆணின் உரிமை, அதை நிறைவேற்றுவது உன் கடமை என்பது போன்ற ஒரு மறைமுகமான அழுத்தத்தை அவர் எப்போதும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு முறை உறவினர்கள் அனைவரும் வந்திருந்த ஒரு விசேஷத்தில் நான் தற்செயலாக ஒரு கருத்தை சொன்னேன். உடனே அசோக் எல்லார் முன்னிலையிலும் சிரித்து கொண்டே, இவளுக்கு விவரம் பத்தாது, 25 வயசானாலும் இன்னும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியே யோசிக்கிறா என்றார். அங்கே கூடி இருந்தவர்களின் சிரிப்பு என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அன்றுதான் நான் கவனித்தேன், அசோக் என்னை நேசிக்கவில்லை, அவர் என்னை ஆள விரும்பினார். அவருக்கு வேண்டியது ஒரு சரிசமமான துணை அல்ல, அவர் போடும் கட்டளைக்கு தலைவணங்கும் ஒரு பொம்மை மட்டுமே. குழந்தை பிறந்த பிறகு வந்த முதல் மாதவிடாய் காலம் அது. உடல் ரீதியாக நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். இன்னைக்கு என்னால் சமைக்க முடியாது, ரொம்ப முடியலை என்று சொன்னதற்கு, இந்த வயசில் இவ்வளவு சோம்பேறித்தனமா? எங்கள் காலத்தில் எல்லாம் 10 குழந்தைய பெற்றுட்டு அடுத்த நிமிஷமே வேலை செஞ்சாங்க என்று ஒப்பிட்டு பேசினார். வலியால் நான் துடித்த போது ஒரு மாத்திரை கூட வாங்கி கொடுக்காமல், இதெல்லாம் பழகிடும் என்று கடந்து போன அந்த நிமிடம் என் மனதில் இருந்த அவர் மீதான கடைசி மிச்சச்சொச்ச காதலும் செத்துப்போனது. அன்று இரவு கண்ணாடி முன்னால் நின்றேன். அங்கே நின்றது 25 வயது இளம்பெண் அல்ல, தன் அடையாளத்தை இழந்து கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு பறவை. இப்படியே போனால் என் மகளும் என்னை ஒரு பலவீனமாகத்தான் பார்ப்பாள் என்ற எண்ணம் முதலாக என் மனதில் ஒரு தீப்பொறியை உண்டாக்கியது. அன்று இரவு நீண்ட நேரமாகியும் என்னால் உறங்க முடியவில்லை. தொட்டிலில் என் மகள் நிலா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அருகில் அசோக் எந்த கவலையும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அன்று பகலில் அவர் என் பட்டப்படிப்பு சான்றிதழ்களை பார்த்து, இதெல்லாம் வெறும் பேப்பர் தான், இதை வச்சு நீ ஒரு டீ கூட போட முடியாது என்று கேலி செய்த வார்த்தைகள் என் காதுகளில் ரீங்காரமிட்டன. அடுத்த நாள் காலை நிலாவுக்கு தடுப்பூசி போடணும், கொஞ்சம் பணம் வேணும் என்று கேட்டேன். அசோக் தன் பர்ஸை திறந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து மேசை மேல் வைத்தார். 100 ரூபாய் எதுக்கு? ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் வர்ற வழியில் அவளுக்கு டயப்பர் வாங்கணும் என்று இழுத்தேன். தேவையில்லாத செலவு பண்ணாத கண்மணி, நான் வர்றப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன், உன்கிட்ட எதுக்கு அவ்வளவு பணம்? தொலைச்சிடுவ, இல்லைன்னா ஏமாந்துடுவ என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். என் சொந்த தேவைகளுக்கு கூட அவரிடம் கையேந்தும் நிலையை அவர் ஒரு திட்டமாகவே வைத்திருந்தார். அன்று மாலை நிலாவுக்கு லேசாக காய்ச்சல் அடித்தது. நான் பதறி போய் அசோக்கிற்கு ஃபோன் செய்தேன். அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை. 1 மணி நேரம் கழித்து அவரை கூப்பிட்டார். மீட்டிங்கில் இருக்கேன், சின்ன காய்ச்சலுக்கு ஏன் இப்படி பதற, நான் நைட்டு வரும்போது பார்த்துக்கிறேன் என்று ஃபோனை வைத்தார். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் கணவரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தால் என் மகளுக்கு ஒரு அவசர உதவி கூட என்னால் செய்ய முடியாது. என் பயத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு கபோர்டில் நான் ரகசியமாக சேர்த்து வைத்திருந்த சில 100 ரூபாய்களை எடுத்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு நான் வீடு திரும்பிய போது அசோக் வாசலில் நின்றிருந்தார். அவர் முகம் சிவந்திருந்தது. யாரை கேட்டு வெளியே போன? நான் வர்ற வரைக்கும் உன்னால் பொறுக்க முடியாதா? உனக்கு என்ன திமிரு என்று கத்தினார். நான் அமைதியாக நிலாவை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு திரும்பினேன். அசோக், அவளுக்கு உடம்புக்கு முடியலை, நீங்கள் வர நேரமாகும்னு தெரிஞ்சது, அதான் போனேன். இதில் திமிரு காட்ட என்ன இருக்கு? நான் அவளோட அம்மா என்றேன். வாயை மூடு, சின்ன பொண்ணு மாதிரி இருன்னு சொன்னால் எதிர்த்து பேச கற்றுக்கிட்டியா? இந்த வீட்டுக்கு தலைவன் நான் தான், நான் சொல்கிறது தான் சட்டம் என்று அவர் கையை ஓங்கினார். அவர் கை என் முகத்திற்கு அருகே வந்து நின்றது. நான் கண்களை மூடவில்லை. நேராக அவர் கண்களை பார்த்து சொன்னேன், அடிங்க, அடிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் உங்களை மதிக்க காரணம் நீங்கள் எனக்கு வயசில் மூத்தவருங்கிறதுக்காக இல்லை, நான் என் கணவருங்கிறதுக்காக. ஆனால் அந்த பதவியை நீங்கள் என்னை மட்டம் தட்டுறதுக்கும் புறக்கணிக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துகிறீங்க. 25 வயசில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? இதே 25 வயசில் தான் நீங்கள் வேலையில் சேர்ந்தீங்க, வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரியும். அசோக் திகைத்து போனார். தான் பார்த்து வளர்ந்த சின்ன பொண்ணு இப்படி பேசுவாள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே இந்த வீட்டு வரவு செலவு எனக்கு தெரியணும். என் மகளோட விஷயத்தில் நான் தான் முடிவு எடுப்பேன். உங்களுக்கு தேவை ஒரு பொம்மைனா தயவு செஞ்சு வேற எங்கேயாவது தேடிக்கோங்க. எனக்கு ஒரு மனுஷியா இங்கே வாழ தெரியும் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினேன். அந்த மோதலுக்கு பிறகு வீட்டில் ஒரு விதமான மயான அமைதி நிலவியது.
அசோக் தன் தவறை உணர்வதற்கு பதிலாக யார் இந்த பேச்சையெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது என்கிற கோபத்திலேயே இருந்தார். ஆனால் நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தேன். அடுத்த சில மாதங்கள் கழித்து நான் என் பழைய லேப்டாப்பை தூசு தட்டினேன். என் பட்டப்படிப்பு சான்றிதழ்களை அடுக்கினேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்டன்ட் வேலைக்கு விண்ணப்பித்தேன். இதை கண்ட அசோக் கிண்டலாக, வீட்டு கணக்கே பார்க்க தெரியாத உனக்கு யார் வேலை கொடுப்பா என்று மட்டம் தட்டினார். ஆனால் நேர்காணலில் கண்மணியின் புத்திசாலித்தனத்தை பார்த்த அந்த நிறுவனம் அவளுக்கு உடனடியாக வேலை வழங்கியது. வேலைக்கு செல்ல தொடங்கிய பிறகு கண்மணிக்குள் பெரிய மாற்றம் தெரிந்தது. காலையில் நிலாவை ஒரு நல்ல காப்பகத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றாள். அசோக்கின் கையை எதிர்பார்க்காமல் தன் சொந்த பணத்தில் நிலாவிற்கு தேவையானவற்றை வாங்கினாள். அசோக்கால் இதை சகித்து கொள்ள முடியவில்லை. என்னை தாண்டியா நீ முடிவு எடுப்ப என்று அவர் ஆத்திரப்பட்டார். ஆனால் கண்மணி, நான் உங்களை தாண்டவில்லை அசோக். எனக்கு பக்கத்தில் எனக்கான இடத்தை தேடிக்கொண்டேன் என்று அமைதியாக பதிலளித்தாள். அவர்களுக்குள் இருந்த தாம்பத்தியம் முழுமையாக நின்றது. இரவுகளில் இருவரும் அந்நியர்களாக தூங்கினார்கள். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பிய அசோக்கிற்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்கமடைந்தார். கண்மணி ஓடோடி வந்து அவருக்கு முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே மருத்துவர் சொன்னார், உங்க மனைவி சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்ததால தான் பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது. அவங்க ரொம்ப தைரியமா முடிவெடுத்திருக்காங்க. அசோக் கண் திறந்த போது கண்மணி நிலாவை ஒரு கையில் அணைத்து கொண்டு மறு கையில் மருத்துவமனை பில்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அந்த பில்லில் இருந்த பெரும் தொகையை அவள் தன் சம்பள பணத்தில் இருந்து செலுத்தியிருந்தாள். வீட்டிற்கு வந்த பிறகு அசோக் மெதுவாக கண்மணியின் அருகே சென்றார். அசோக்கின் மருத்துவமனை சம்பவத்திற்கு பிறகும் அவர் மாறவில்லை. நான் உன்னை தப்பா நடத்தினேன்னு சொல்லாதே, உனக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று தன் தவறுகளை நியாயப்படுத்தவே செய்தார். கண்மணி வேலைக்கு செல்வதை அவர் தன் கௌரவ குறைவாக பார்த்தார். ஒரு நாள் இரவு அசோக் மீண்டும் அதே பழைய அதிகாரத்துடன் கண்மணியின் அறைக்குள் நுழைந்தார். உன் வேலை, உன் சம்பளம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பழையபடி வீட்டில் இரு. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன் என்று கத்தினார். கண்மணி அமைதியாக தன் சூட்கேஸை திறந்தாள். அதில் அவள் நிலாவின் உடைகளையும் தன் சான்றிதழ்களையும் ஏற்கனவே அடுக்கி வைத்திருந்தாள். அசோக், நீங்க மாறவே மாட்டீங்க. உங்களுக்கு தேவை ஒரு மனைவி இல்லை, உங்க நிழல்ல பயந்து கிடக்கிற ஒரு அடிமை. 40 வயசான உங்களுக்கு அன்பு செலுத்த தெரியலை, ஆனால் 25 வயசான எனக்கு என் சுயமரியாதையை காப்பாற்றிக்க தெரிஞ்சிருச்சு. எங்கே போவ? இந்த வயசில் குழந்தைய வச்சுக்கிட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் என்று அசோக் ஏளனமாக சிரித்தார். அதே வயசு பேச்சைத்தான் திரும்பவும் பேசுகிறீங்க. இதே வயசில் தான் நான் ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். இதே வயசில் தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன். என்னால் வாழ முடியும் அசோக், ஆனால் உங்கள் கூட இல்லை. நிலாவை தூக்கி கொண்டு அவள் வாசலை நோக்கி நடந்தாள். அசோக் திகைத்து போய் நின்றார். கண்மணி, நில்லு, நான் சொல்றத கேளு என்று அவர் கத்தினார். ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. வீட்டின் வரவு செலவு கணக்கை விட தன் வாழ்க்கையின் கணக்கை சரியாக போட கற்றுக்கொண்டாள் கண்மணி. சில மாதங்களுக்கு பிறகு கண்மணி இப்போது ஒரு சிறிய வாடகை வீட்டில் தன் மகளுடன் வசிக்கிறாள். காலையில் வேலைக்கு செல்வதும் மாலையில் மகளுடன் நேரம் கழிப்பதும் என அவள் வாழ்க்கை அமைதியாக நகர்கிறது. அசோக் அவ்வப்போது அவளை அழைக்க முயன்றார்.
ஆனால் அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். அவள் தன் டைரியில் கடைசியாக எழுதிய வரிகள்: பெண்களுக்கு தேவை அதிகாரம் இல்லை, சமத்துவம். வயது வித்தியாசம் அன்புக்கு தடையில்லை. ஆனால் அது ஆதிக்கத்தின் ஆயுதமாக மாறும்போது அந்த உறவு ஒரு சிறைச்சாலை. நான் இப்போது அந்த சிறையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். இனி என் வானம், என் சிறகுகள். தனித்து வாழ முடிவெடுப்பது எளிது. ஆனால் அதை செயல்படுத்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான் என்பதை கண்மணி உணர்ந்தாள். ஆனால் இந்த முறை அந்த போராட்டத்தில் ஒரு திருப்தி இருந்தது. கண்மணி தனி ஆளாக குழந்தையுடன் ஒரு வீட்டில் வசிப்பதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் பலவிதமாக பேசினர். இவ்வளவு சின்ன வயசுல எதுக்கு இவளுக்கு இந்த தனி குடித்தனம்? புருஷனை அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல என்று முணுமுணுப்புகள் அவள் காதில் விழுந்தன. ஒரு முறை அவளது மேலதிகாரி அவளிடம் கொஞ்சம் எல்லை மீறி பேச முயன்றார். அசோக் நினைத்தது போல அவள் பயந்து அளவில்லை. சார், என் வேலையில தப்பு இருந்தா சொல்லுங்க, ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு என்கிட்ட விளையாட நினைக்காதீங்க என்று நேருக்கு நேராக பேசி அவர் வாயை அடைத்தாள். அந்த நிமிடம் அசோக்கின் பிடியில் இருந்தபோது இழந்த தைரியம் அவளுக்குள் மீண்டும் துளிர்விட்டது. மறுபுறம் அந்த பெரிய வீட்டில் அசோக் தனிமையில் தவித்தார். ஆரம்பத்தில் அவள் எத்தனை நாள்தான் தனியாக இருப்பாள், காசு தீர்ந்ததும் ஓடி வருவாள் என்று கர்வமாக இருந்தார். ஆனால் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்கள் ஆனபோதுதான் அவருக்கு தெரிந்தது, கண்மணிக்கு அவர் தேவைப்பட்டதை விட அவருக்குத்தான் கண்மணி அதிகம் தேவைப்பட்டிருக்கிறாள் என்பது. வீட்டில் சமைக்க ஆளில்லை, துணிகள் சிதறி கிடந்தன. அதைவிட கொடுமை, அவர் சொல்வதை கேட்டு சரிங்க என்று சொல்ல ஒரு பொம்மை அங்கே இல்லை. அவருக்கு இப்போது 41 வயதாகிறது. ஆனால் ஒரு காபி போடக்கூட தெரியாத குழந்தையாகத்தான் அவர் இருந்தார். கண்மணியை சின்ன பொண்ணு என்று சொன்ன அவர் இன்று அவள் இன்றி செயலற்று போனார். நிலாவிற்கு திடீரென கடுமையான காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு இரவு கண்மணி தனியாக ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு ஓடினாள். அங்கு தற்செயலாக அசோக் வந்திருந்தார். நிலாவை வாடிய முகத்துடன் பார்த்ததும் அவர் பதறிப்போய் ஓடி வந்தார். கண்மணி, குழந்தை எப்படி இருக்கா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை? நான் வேணா பணம் கட்டவா என்று படபடத்தார். கண்மணி அமைதியாக சொன்னால், பணம் கட்டியாச்சு அசோக். அவளுக்கு இப்போ தேவை ஒரு அப்பாவோட அன்பு தான், உங்கள் அதிகாரமோ பணமோ இல்லை. இங்கேயும் வந்து நான் சொல்கிறது செய்யுன்னு கட்டளை போடாதீங்க என்றாள். அசோக் முதலாக குனிந்து தலை நிமிராமல் நின்றார். இல்லை கண்மணி, நான் அப்படி கேட்கல. நிலாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, உன்னையும் தான் என்று மெல்லிய குரலில் சொன்னார். அசோக், நாம மறுபடியும் சேர்ந்து வாழணும்னா நீங்கள் என்னை காதலிக்கிறத விட என்னை அதிகமாக மதிக்கணும். என் முடிவுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். என்னை தேடி வராதீங்க. என் வளர்ச்சியை பார்த்துட்டு அப்புறம் வாங்க என்று சொல்லிவிட்டு நிலாவை தூக்கி கொண்டு நகர்ந்தாள். அசோக் அங்கேயே நின்றார். கண்மணி இப்போது ஒரு புயலாக மாறி இருப்பதை அவர் உணர்ந்தார். அந்த புயலில் தன் அகங்காரம் சுக்கு நூறாக உடைவதை கண்டார். அசோக் அந்த மருத்துவமனை சந்திப்பிற்கு பிறகு முற்றிலும் வேறொரு மனிதராக மாறத் தொடங்கினார். கண்மணி சொன்னது போல தன் அதிகாரத்தை கைவிட்டு தன் தவறுகளை சீர் செய்யும் முயற்சியில் இறங்கினார். அசோக் முதலில் சமைக்க கற்றுக்கொண்டார். ஒரு வீடு தன்னிச்சையாக இயங்காது. அதற்கு பின்னால் ஒரு பெண்ணின் உழைப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை சொந்தமாக வேலை செய்தபோதுதான் அவர் உணர்ந்தார். அவர் தன் ஈகோவை குறைத்து கொண்டார். கண்மணி அசோக்கை முழுமையாக புறக்கணிக்கவில்லை. அவர் தன்னை மாற்றிக்கொள்ள நேரம் கொடுத்தாள். நிலாவின் பிறந்த நாளை ஒரு பொதுவான இடத்தில் கொண்டாட முடிவு செய்தாள். அசோக்கை அந்த விழாவிற்கு அழைத்தாள். ஆனால் ஒரு விருந்தினராக மட்டுமே. அசோக் அங்கே வந்தபோது கண்மணி எதிர்பார்த்த அந்த மாற்றம் அவரிடம் தெரிந்தது. அவர் நிலாவிற்கு பிடித்த பொம்மைகளை வாங்கி வந்திருந்தார். ஆனால் இதைத்தான் நீ விளையாடணும் என்று சொல்லவில்லை. மாறாக, நிலாவுக்கு இது பிடிக்குமா கண்மணி என்று அவளிடம் அனுமதி கேட்டார். விழா முடிந்ததும் அசோக் தயக்கத்துடன் கண்மணியிடம் பேசினார். கண்மணி, இந்த சில மாசங்கள் நான் நரகத்தில் இருந்த மாதிரி உணர்ந்தேன். ஆனால் அந்த நரகம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. நீ என் பொண்டாட்டியா எனக்கு கீழே இருக்கணும்னு நினச்சது என் தப்பு. இனிமே இந்த வீட்டு பட்ஜெட்டில் இருந்து நிலாவோட படிப்பு வரைக்கும் எல்லா முடிவும் உன்னோடது தான். நான் உனக்கு துணையாக மட்டும் இருப்பேன். என்னை நம்பி ஒரு முறை வீட்டுக்கு வர்றியா என்று தயக்கத்துடன் கேட்டார்.
கண்மணி அவர் கண்களை பார்த்தார். அதில் பழைய அதிகாரம் மறைந்து ஒரு உண்மையான தேடல் இருந்தது. அசோக், நான் உங்கள் வீட்டுக்கு வரல, நம்ம வீட்டுக்கு வர்றேன். அங்கே எனக்கு சமமான உரிமை இருந்தால் மட்டும் நான் இருப்பேன் என்று தீர்க்கமாக சொன்னாள். அசோக் புன்னகையுடன் அவள் கையை பற்றி கொண்டார். நிச்சயமா கண்மணி, இனிமே அது உன் வீடு என்று சந்தோஷமாக கூறினார். மீண்டும் அவர்கள் ஒரே கூரையின் கீழ் வாழத் தொடங்கினர். ஆனால் இப்போது அசோக் மாறிப்போயிருந்தார். கண்மணி அலுவலகம் முடிந்து வரும்போது அவளுக்கு பிடித்த காஃபியை அவரே போட்டு வைத்தார். மாதவிடாய் காலங்களில் அவளை வேலையே செய்ய விடாமல் குழந்தையை தானே பார்த்து கொண்டார். கண்மணி கருவுற்றிருந்த போது இழந்த ஆசைகளை இப்போது அசோக் நிறைவேற்றினார். அவளுக்கு பிடித்த இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். அவள் சொல்லும் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர்களுக்குள் இருந்த 15 வருட இடைவெளி இப்போது பரஸ்பர மரியாதையால் நிரப்பப்பட்டது. கண்மணி இப்போது உணர்ந்தாள், ஒரு ஆண் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் எந்த சிதைந்த உறவையும் மீண்டும் அழகாக கட்டி எழுப்ப முடியும் என்று. தேங்க்யூ.